தமிழகத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர், ரியல் எஸ்டேட் அதிபர், சினிமா தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் பல மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர். எதற்காக இந்த சோதனை நடைபெற்றது பார்க்கலாம். சமீபத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியது புயலை கிளப்பியது. டாஸ்மாக்கிற்கு மதுபானங்களை கொள்முதல் செய்தது, பார் உரிமத்திற்கான டெண்டர், மதுபானங்களை கொண்டு செல்வதற்கான டெண்டர் உள்ளிட்டவற்றில் பல முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் தொடர்ந்த வழக்கை அதிரடியாக ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை சோதனை நடத்த அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் அனுமதி அளித்தது. இத்தகைய சூழலில்தான் டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையில் இறங்கியது அமலாக்கத்துறை. தேனாம்பேட்டை, தியாகராய நகர், மணப்பாக்கம், பட்டினப்பாக்கம், சூளைமேடு, சேத்துப்பட்டு, அண்ணா நகர் என அமலாக்கத்துறையின் விசாரணை வளையம் நீண்டது. மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குனரும் IAS அதிகாரியுமான விஷாகன் வீட்டில் CRPF வீரர்கள் உதவியுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது விஷாகன் வீட்டருகே கிழிந்து கிடந்த மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் தொடர்பான ஆவணங்களின் நகல்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர். மணப்பாக்கம் இல்லத்தில் இருந்து விஷாகனை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரித்த அமலாக்கத்துறையினர் மீண்டும் அவரை இல்லத்திற்கு அழைத்து வந்து பல கிடுக்குப்பிடி கேள்விகளை முன்வைத்ததாக தெரிகிறது. தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனும் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார். ஒரே நேரத்தில் ஸ்டார்களின் படங்கள், பெரும் பொருட்செலவு உள்ளிட்டவற்றால் டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தொடர்பிருப்பதாக சந்தேகித்துள்ள அமலாக்கத்துறையினர் தேனாம்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அரசியல் பின்புலம் கொண்ட ஆகாஷ் பாஸ்கரன் முறைகேடு பணத்தை தயாரிப்பு பணிகளுக்கு மடைமாற்றி இருப்பதாக அமலாக்கத்துறையினர் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே அண்ணாநகர் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் மேகநாதன் என்பவரது நிறுவனத்திலும் சூளைமேட்டில் உள்ள அவரது இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். பல மணி நேரம் நடந்த சோதனையில் டாஸ்மாக் விவகாரத்தில் தொடர்புடைய பணம் எங்கெல்லாம் சென்றிருக்கிறது, அந்த பணம் எவற்றில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, இதன் பின்னணியில் இருக்கும் நெட்வொர்க் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அமலாக்கத்துறையினர் விசாரித்ததாக தெரிகிறது. அமலாக்கத்துறையின் அடுத்தடுத்த சோதனைகளால் டாஸ்மாக் விவகாரம் அரசியல் களத்தில் சூடுபிடித்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன் மற்றும் ராமச்சந்திரன்.